दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. திருச்சிற்றம்பலம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். புழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கைலாசத்துல அகண்டாகார நித்திய யாபக சச்சிதானந்த பிழம்பாகிய பரமேஸ்வரன் பார்வதி தேவியோட வீட்டிருக்கார். பிரம்மா மகாவிஷ்ணு சமஸ்த தேவதைகளுக்கும் காட்சி கொடுத்துருக்கார். 33 கோடி தேவர்களும் தேவகணங்களும் சிவகணங்களும் பார்வதி பரமேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சிவகணங்கள் எல்லாம் அந்த பார்வதி பரமேஸ்வரரை துதி பண்ணி ஒரு பாட்டு பாடுறா. அதை இப்போ அனுபவிப்போம். சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ போ 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 சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப கம கம பூத பிரபஞ்ச ரகித நிஜ குண நிகித நிதாந்தக ரங்க ஆனந்த அதிசய அக்ஷயலிங்க ஆனந்த அதிசய அக்ஷயலிங்க போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. திமித திமித திமி திமி கிடத்தகதோம் தோம் தோம் தரிக்கிட தரிக்கிட தகதோம். திமித திமித திமி திமி கிடத்தகதோம் தோம் தோம் தரிக்கிட தரிக்கிட தகதோம். மதங்க முனிவர் வந்தித ஈஷா ஷர்வதிகம்பர வேஷ்டித வேஷா நித்ய நிரஞ்சன நிருத்ய நடேச ஈசா சபேச சர்வேஷா போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவ சாகர தாரக போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. ஓ
பரமேஸ்வரனுடைய அடியார் கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிற ஆளாள சுந்தரர் மகா அணுக்க தொண்டர். சிவபெருமானை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டார். சிவபெருமான் கூடவே இருந்துருப்பார். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுவார் சிவபெருமானுக்கு. அவர் ஒரு நாள் நந்தவனத்துக்கு பூ பறிக்க போறார். ஏராளமான புஷ்பங்கள்லாம் நந்தவனத்தில் பூத்திருக்கு. நாமா சொல்லிண்டே புஷ்பங்களை பறிச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த நந்தவனத்துக்கு 2 பெண்கள் வருகிறார். பார்வதி தேவியோடைய அணுக்க தொண்டரான அணிந்ததை கமலினிங்கிற 2 பெண்கள் அங்கே வரா. கம்பநாட்டாழ்வார் சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்துண்டா. ஒருத்தர் மேலே ஆசை வந்துடுத்து. ஒரு க்ஷண நேரம் தான் அந்த ஆசை இருந்தது. அதற்கப்புறம் அவாவாளுடைய காரியங்கள் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே அவாவா இருப்பிடத்திற்கு வந்துட்டா. ஆளாள சுந்தரர் பரமேஸ்வரன்ட்ட வந்துட்டார். அணிந்ததே கமலினி பார்வதி விட்டு போயிட்டா. பரமேஸ்வரன் சிரிச்சுண்டார். அப்படியே ஆளாள சுந்தரரை கூப்பிட்டார். ஆளாள சுந்தரா, நீ நந்தவனத்தில் அந்த பெண்கள் மேலே ஆசைப்பட்டப்பா. அந்த பெண்களை உன் மேலே ஆசைப்பட்டுட்டா. அதனால நீங்கள் 3 பேருமே மனுஷ ரூபம் எடுத்துட்டு தட்சிண பாரதத்தில் போய் அவதாரம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக வாழ்ந்துட்டு அப்புறம் என்ன சேருங்கோ அப்படின்னு சொன்னார். ஆளாள சுந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது. மனசுக்குள்ள நினச்சிக்கிறார், நந்தவனத்தில் நடந்தது பகவானுக்கு தெரிஞ்சு கொடுத்து ஒரு க்ஷண நேரம் தானே நம்ம சித்தம் கலங்கித்து. அந்த க்ஷண நேர சித்த கலக்கத்தை பகவான் தெரிஞ்சுட்டாரேன்னு நினச்சிட்டு பகவான் அப்படின்னு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுறார். பரமேஸ்வரன் சொல்கிறார், நீ அந்த அணிந்ததை கமலினியோட பூலோகத்தில் மாண்டனா பிறந்து அங்கேயே என்னுடைய தொண்டே செய்துண்டு கல்யாணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு சௌக்கியமாக இருந்துட்டு இங்கே சேருங்கிறார். ஆளாள சுந்தரருக்கு ஒன்றுமே புரியல. பகவானே பரமேஸ்வரா, இது உன்னோட சித்தம் அப்படின்னா இந்த மாத்திரத்துக்கு யாராலையும் முடியாது. உங்கள் சித்தப்படியே நான் நடந்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், பூமியில் போய் மனுஷனாக பிறந்துட்டேன்னா இந்த மாயையில் சிக்கி நான் மாயையில் சிக்கி திண்டாடுவேனே, அந்த மாயையில் சிக்கி நான் திண்டாடும் பொழுது பரமேஸ்வரா என்னை தடுத்தாட்கொண்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். பரமேஸ்வரனும் அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணார். இந்த பகவான்கிட்ட நாம் எதையுமே கேட்கக்கூடாது. அது ரொம்ப வசதி. எந்த பிரார்த்தனையுமே பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப வசதியான காரியம். அப்படி தவறி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா, பகவானே உன்னை நினைக்காத மனசை கொடுப்பா, உன்னுடைய சரணார பந்தங்கள் என்னைக்கு என் மனசில் இருக்கட்டும், உன்னுடைய நாமான நாக்கில் சொல்லிகிட்டே இருக்கட்டும், உன்னுடைய திவ்ய சுரூபத்தை நான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கட்டும்னு தான் கேட்கணுமே தவிர வேறு எதையுமே கேட்கக்கூடாது. அப்படியே கேட்கணும்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டா நாம் என்ன கேட்குறோமோ அதை தெளிவாக பகவான்கிட்ட கேட்கணும். ஒரு எறும்பு பகவானை நோக்கி ரொம்ப வருஷம் தவம் பண்ணித்தான். ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ண எறும்புக்கு பகவான் பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னார். எறும்பு கேட்டுதான், நான் கடிச்சா சாகணும்னு கேட்டுதான். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ததாஸ்துன்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். எறும்பு என்ன நினச்சிட்டு கேட்டது, நாம் கடிச்சவா சாகணும்னு நினச்சிட்டு கேட்டது. ஆனால் பகவான் என்ன நினச்சிட்டு இருக்கார், மனசில் கடிச்சாடி செத்து போயிட்டு நினச்சிட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ணுறோம், எறும்பு கடிச்சதுன்னா அப்படின்னு நசுக்கிடுறோம். அது மாதிரி பகவான்கிட்ட நம்ம கேட்குற பொழுது ரொம்ப தெளிவாக கேட்கணும். ஆளாள சுந்தரர் என்ன கேட்டார், நான் பூலோகத்துக்கு போய் அந்த மாயையில் மாட்டிண்டு உழலும் பொழுது என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டார். பகவான் அதே தான் பண்ணினார். என்ன கேட்டிருக்கலாம்,
நான் மாயையிலே மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு பகவானேன்னு கேட்டிருந்தா இந்த மாயால நிச்சயமா மாட்டின்னு இருக்க மாட்டார். பகவான் எப்பவுமே பக்த பராதீனன். பக்தர்கள் என்ன நினைக்கிறார்களோ, பக்தர் என்ன கேட்கிறாரோ அப்படி கொடுக்கறது தயாராக காத்துட்டு இருக்கா. நாம தான் சரியா கேட்கறது இல்லை. நம்ம மட்டும் இல்லை, பல சரித்திரங்களில் பார்த்துருக்கோம். இரண்யாசகன் சரித்திரம் பார்த்துருக்கோம். எத்தனை சரித்திரத்தில் கேட்க தெரியாம கேள்வி கேட்டு விட்டு வாங்க தெரியாம வருத்தம் வாங்கிட்டு அப்படிலாம் திண்டாடி இருக்கா. ஆளாள சுந்தரர் பாரத தேசத்தில் தென் தமிழ்நாட்டில் திருநாவலூரில் வந்து அவதாரம் பண்ணுறார். பாரத தேசம் வந்து ரொம்ப 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 வசதியான ஒரு க்ஷேத்திரம் பாரத தேசம். அதுலேயும் இந்த தென் தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்? இந்த தென் தமிழ்நாட்டில் என்ன விசேஷம் இருக்கு? பஞ்சபூத ஸ்தலம் வந்து தென் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 5 பூதங்களுக்கும் உரிய கோவில் வந்து தென் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்பு, வாயு, தேயு சொல்லுவா. இந்த நிலம், இந்த நிலத்துக்குரிய சுவாமி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஏகாம்பரநாதராக தரிசனம் கொடுக்குறார். அடுத்து நீர், நீருக்குரிய சுவாமி வந்து திருவண்ணாக்காவில் வந்து ஜம்புகேஸ்வரா தரிசனம் தரார். அடுத்து ஆகாசம், ஆகாசத்துக்குரிய சுவாமி சிதம்பரத்தில் வந்து நடராஜராக தரிசனம் கொடுக்குறார். அடுத்து நெருப்பு, திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையராக தரிசனம் கொடுக்குறார். காற்று, திருக்காலத்தில் காலஸ்திநாதராக தரிசனம் கொடுக்குறார். இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கக்கூடியது தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு தான். அதுலேயும் ஹிருதயமாக இருக்கக்கூடிய கமலாலய குளம் இருக்கிறது தென் தமிழ்நாட்டில். இப்படி வசதியான தமிழ்நாட்டில் வந்து ஆளாள சுந்தர் அவதாரம் பண்ணுறார். இது நான் சொல்ல, சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். சடையனார் சிவாச்சாரியோக்கும் இசைஞானியாருக்கும் வந்து திருக்குமாரனா அவதாரம் பண்ணுறார். இந்த 2 பேருமே இசையனார், இசைஞானியார், சடையனார் 2 பேருக்குமே ஒரு பெரிய பெருமை இருக்கு. 63 நாயன்மார்களுடைய பெற்றோர் யாரை பார்த்தாலும் அவளை நாயன்மாரில் வந்து சேர்க்கலை. அந்த நாயன்மார்களை சேர்த்த பெருமை வந்து இவா 2 பேருக்கு தான் இருக்கு. சடையனாரும் நாயனாராக இருக்கார், நாயன்மாராக இருக்கார். இசைஞானி நாயன்மாராக இருக்கார். ஏன் அதனால அந்த பெருமை அவருக்கு கிடைச்சிது? என்ன காரணம்? எல்லா நாயன்மார்களும் பகவானை மட்டுமே பாடினார்கள். பகவானையே பாடி பகவானையே போட்டு பகவான் மேலே பாட்டெல்லாம் எழுதினான். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் என்ன பண்ணார்? பகவானுடைய அடியார்களை பற்றி திருத்தொண்டர் தொகை பாடினார். பகவான் வந்து தன்னை பாடுறத வசதியாக நினைக்கிறது இல்லை. தன்னுடைய அடியாரை பாடக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்ற தாய் தகப்பனாருக்கு அந்த வசதியான ஸ்தானத்தை கொடுத்து அவளையும் வந்து 63 நாயனார்களை ஒரு நாயனாராக ஆக்கியிருக்கா. நம்பியார் அவரும் நாமகரணம் பண்ணா. ரொம்ப செல்லம் சீரும் சிறப்பாட்டமாக வளர்ந்துன்னு குழந்தை வந்து சௌக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தை. இந்த குழந்தைக்குரிய உடைகள்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு பார்த்தா ஒரு தெய்வீக குழந்தை. ஒரு முருகன் வந்துட்டாரோ, ஒரு கிருஷ்ணன் வந்துட்டாரோ, ஒரு பால விநாயகர் வந்துட்டாரோன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை தெய்வீகமாக இருக்கு. ஒரு நாள் அந்த குழந்தை நம்பியார் வந்து வாசலில் போய் விளையாடின்னு இருக்கார். சிறு தேர் உருட்டி விளையாட்டான்னு சொல்லுவார் சேக்கிழார். சின்னதாக ஒரு தேரை உருட்டி விளையாடின்னு இருக்காராம். அப்போ அந்த நாட்டுடைய ராஜா நரசிங்க முனையரர் வரார். பெரிய தேரில் வரார். அவர் தம் பக்கத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேர் நிற்கிறத பார்த்தோம். இந்த குழந்தை கொண்டு முடியல, இப்படி பார்க்கறது, அதிசயமாக பார்க்கறது அந்த தேரை. நரசிங்க முனையர் அந்த குழந்தைய பார்க்குறார். தெய்வீக குழந்தையா இருக்கே, இந்த குழந்தை வந்து நமக்கு கிடைச்சா இடம் பாக்கியம், நம்ம இந்த குழந்தை அபிமான புத்திரலாக வளர்க்கலாம்னு நம்பியூரார் பெற்றோர்கிட்ட போய் சம்மதம் கேட்குறா. அவளும் வந்து அந்த ராஜா அந்த குழந்தையை கொண்டு போய் வளர்க்கறதுக்கு சம்மதம் கொடுக்குறா. ராஜத்வேஷம் வேண்டாமேன்னு சம்மதம் கொடுத்துட்றா. நரசிங்கமணியர் திருநாவலூரார் சுந்தரரை எடுத்துன்னு போய் அரண்மனையில் கொண்டு போய் வளர்க்கிறார். ராஜகுமாரனா வளர்றார். அரச குடும்பத்தில் ராஜகுமாரனா வளர்றார். அபிமான புத்திரா பாவிச்சு வளர்த்துட்டு இருக்கார் நரசிங்க முனையரார். ஆனால் குல தர்மத்தை விடலை. அவர் பிறந்தது வந்து பிராமண குலத்தில் பிறந்ததுனால அந்த குல தர்மத்தை விடலை. இந்த குல தர்மம் குல அனுஷ்டானம் எல்லாமே வந்து சிரத்தையாக பண்ணணும். அவளுக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கோ அந்த விதிக்கப்பட்ட தர்மத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும். எனக்கு ஒன்றும் உபதேசம் ஆகலையே, நான் மந்திரோபதேசம் ஒன்றுமே பண்ணிக்கலையே, நான் என்ன ஜபம் பண்ணுறது இப்படி நிறைய பேர் கேட்குறா.
ஏன் ஆகலை? உனக்கு மந்திரோபதேசம் ஆயிருக்கு. உனக்கான மந்திரோபதேசத்தை நீ ஜபம் பண்ணு. அந்த ஜபம் செய்ய 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 பகவான் உனக்கு குருநாதரை அனுப்பிச்சு உனக்கு என்ன மந்திரம் தேவையோ அந்த மந்திரத்தை உபதேசம் செய்ய வைப்பார். என்ன மந்திரம் உனக்கு உபதேசம் ஆயிருக்கு? உபநயன சம்ஸ்காரத்தின் போது அப்பாவே வந்து குருநாதரா இருந்து உனக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்காரு. அதை விட சித்தான மந்திரம் வேற ஏதாவது இருக்கா? காயத்ரி சந்தசாம் மாத்தான்னு சொல்றா. அந்த காயத்ரி மந்திரம் நமக்கு உபதேசம் ஆயிருக்கு. அப்பா மூலியமா அப்பாவே குருவாயிருந்து அந்த அப்பாவுக்கு குருவுக்கு பாத பூஜை பண்ணி அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசமாக வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு எந்த மந்திரம் உபதேசமாலும் எப்படி சொல்ல முடியும்? கிடைச்ச காயத்ரி மந்திரத்தை நீ வந்து ஜபம் பண்ணு. உன்னால முடியலன்னா 10 காயத்ரி பண்ணு போதும். ஆஃபீஸ் போனோம் சார், நான் வந்து காலம்பரை 5 மணிக்கே போகணும் சார், ராத்திரி 10 மணிக்கு ஒன்று தேவையில்லை, பண்ணு. 10 காயத்ரி பண்ணு. ஓய்வு பெற்றுறியா? ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், அரசாங்க விடுமுறை வருது, அன்னைக்கு பூர்ணமாக பண்ணு. 108 பண்ணு, 1008 பண்ணு. இந்த காயத்ரி மந்திரம் ஒரு வேற என்ன பலன் கிடைக்கிறது? இந்த காயத்ரி மந்திரத்தின் பலனா குருநாதர் உன்னை தேடி வருவார். காத்துட்டு இருக்கா குருநாதர். சாதுக்கள்லாம் எப்படி யாருக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம் காத்துட்டு இருக்கா. குருநாதர் தேடி வருவார். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவையான உபதேசம் செய்வார். அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நடக்கும்? அப்படி நடக்கும். அது மாதிரி நம்ம நம்பியார் வரார். பிராமண குலத்தில் பிறந்ததுனால அந்த பிராமண குலத்திற்குரிய உபநயன சம்ஸ்காரம் பண்ணிட்டார். வேதங்கள்லாம் அத்தியாயனம் பண்ணார். சாஸ்திரங்கள்லாம் படித்தார். சகல கலைகளையும் கற்று பெரிய ஒரு பண்டிதராயிட்டார். கல்யாணம் பண்ணுற வயசாக எடுத்து கல்யாணம் பண்ணணும். அவள் அப்பா அம்மா போய் பத்துவாய்ப்புத்தூர் இருக்கக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியர்கிட்ட பொண்ணு கேட்டா. அவரும் சம்மதிச்சா. சுற்றம் சூழ அத்தனை பேருக்கு ஓலை அனுப்பிச்சா, திருமண ஓலை அனுப்பிச்சா. விவாகத்தின்னைக்கு முதல் நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னோட நிஷ்ட கர்மானுஷ்டங்கள்லாம் முடிச்சுண்டு சமாவர்த்தனம் பண்ணிண்டு ரக்ஷாபந்தனம் பண்ணிண்டு இப்படி ராஜ அலங்காரத்தோட நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை நாயனார்களையும் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாசமாக தோற்றமளிப்பார், வித்தியாசமாக இருப்பார். பகவானுடைய ஒரு ஆணையினால் வந்து அவர் வந்து அந்த ராஜ அலங்காரத்தோடைய எப்போவுமே தரிசனம் கொடுக்கணும்னு பகவான் சொன்னதுனால எப்போவுமே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ராஜ அலங்காரத்தோடு தான் தரிசனம் கொடுப்பார். நம்ம ராஜ அலங்காரம் பண்ண மாப்பிள்ளையாக போகிறார். பந்துவாய்ப்புத்தூர் போய் அந்த மணமேடையில் வந்து கல்யாணம் தயாராக உட்கார்ந்துட்டுருக்கார். அப்படி கூடியிருக்கா ஜனங்கள்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. அப்போ வந்து சிவபெருமான் நினச்சாராம், ஆளாள சுந்தரருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே, அவன் வந்து இந்த மாயையில் மாட்டிக்க போகிறானே, திருமண பத்தத்தில் போய் மாட்டிக்க போகிறானே, அப்புறம் இவர் எதுவும் திருமணம் பண்ணி வைக்க போகிறார், அது வேற அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆளாள சுந்தர் கொடுத்த வாக்குப்படி நான் தடுத்தாட்கொள்ள போகணும்னு புரட்ட வந்துட்டாராம். இந்த மண்டபத்துக்கு ஒரு வயோதிகனா வரார். இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது தயாராக வந்து எல்லா கர்மாக்களையும் முடிச்சுட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தயாராக மாப்பிள்ளை குளத்தில் உட்காண்டிருக்கார். இந்த பெரியவர் உள்ள வரார். யாரோ புதுசாக வராலும் எல்லாரும் திரும்பி பார்க்குறா. அவரை மரியாதையாக வயசில் பெரியவர் வரவேற்று அவருக்கு உண்டான ஆசனத்தெல்லாம் கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி உட்கார வைக்கிறார். சுந்தரன் எங்கேன்னு கேட்குறார். ஏதோ மணமேடையில் உட்காந்துருக்காரு, சுந்தரன் தெரியலையா? சரி சரி தெரியுறது, சுந்தரா இங்கே வா. சுந்தரன் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். பா, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கே, அந்த வழக்கு தீர்த்தப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயா, நான் பிறந்ததுலேருந்து உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் திடீர்னு வந்து வழக்கு இருக்குன்னு சொல்ல இல்லையா, என்ன வழக்கு சொல்லுங்கோங்கிறா. உன்னுடைய பாட்டனார் வந்து உங்கள் வம்சாவளி அத்தனை உங்கள் சந்ததியினர் அனைவரும் எனக்கு அடிமைன்னு ஒரு ஓலை எழுதி கொடுத்துக்காருப்பா அப்படிங்கிறார். சுந்தரர் கொண்டு போய் புரியல. இன்னும் 10 நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கார். யாரோ பெரியவர் வந்து அடிமைங்கிறாரே, ஒன்றுமே புரியல. கேட்குறார், பிராமணனுக்கு வந்து பிராமணன் அடிமைங்கிறது இதுவெல்லாம் கேட்டதே இல்லை, அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிங்கோங்கிறார். நான் உங்கள்கிட்ட ஆதாரத்தை காமிக்க மாட்டேன்ப்பா,
இத்தனை பேர் பெரியவா இருக்காளு, படித்தவா பண்டிதாரெல்லாம் இருக்காள், அவாட்ட காமிக்கிறேன், அவள் அதுக்கு தீர்ப்பு சொல்லட்டுங்கிறார் பெரியவர். சுந்தரமூர்த்தினார் கோபம் வந்தது, அந்த ஓலையை எப்படியும் கிழிச்சு போட்டேன். சபையில் இருக்கிறவாலாம் தகைச்சு போய் நிற்கிறா, சுந்தரம் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு. அவெல்லாம் கேட்குறா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு கேட்குறா. நான் வந்து திருநாவலூர்லேருந்து வந்திருக்கேன் நான் அப்படிங்கிறார். அப்படியா, சுந்தரர் அதே ஊர் தானே, அதனால் நாம் அந்த ஊர்லேயே போய் இந்த வழக்கை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு விட்றார். ஊருக்கு வரா, இங்கே சபை கூட்டுறது. அந்த காலத்திலலாம் ராஜசபையை விட அந்த பிராமண சபைக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தியாக இருந்தது. ராஜசபையில் வழங்கக்கூடிய தீர்ப்பு கூட மாறலாம், ஆனால் வந்து இந்த பிராமண சபையில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டான்னாக்கா அந்த தீர்ப்பை வந்து மாற்றுறதுக்கு ஒத்துழைய முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து ஞானேஸ்வர மகராஜ் சரித்திரத்தில் அதை பார்த்தோம். பிராமண சபையில் வழங்கிய தீர்ப்புப்படித்தான் நடந்ததுங்கிறத பார்த்தோம். அந்த பிராமண சபையில் போய் இந்த பெரியவர் வந்து வழக்கு சொல்கிறார், இந்த சுந்தரன் எனக்கு அடிமை அப்படிங்கிறார். இந்த சுந்தரனுக்கு அடிமைன்னு நீங்கள் சொல்கிறேல, இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, ஆனால் வந்து அந்த ஆதாரத்தை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னா இந்த சுந்தரர் வந்து ஏற்கனவே ஓலையை கிழிச்சு போட்ட மாதிரி கிழிச்சு போட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தா எடுத்து காமிக்கிறேன்னு சொல்கிறார். சுந்தரர் வாக்கு கொடுக்கிறார். திருவண்ணையில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்திருக்கக்கூடிய சபையில் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஓலையை சபையில் இருக்க பிராமணெல்லாம் பிரித்து படித்து பார்க்கிறார். படித்து பார்த்தாக்க அதில் இருக்கு, வாசகம் இருக்கு. சுந்தரர் பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலையில் எனக்கு பின்னாடி வரக்கூடிய அனைவரும், என்னுடைய சந்ததியினர் அனைவரும் இந்த பித்தனுக்கு அடிமைன்னு ஓலையில் எழுதியிருக்கு. அது பிரித்து படிக்கிறா. திருநாவலூரில் இருக்கின்ற ஆதி சைவனாகிய ஆரூரான் என்கின்ற நான் திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கின்ற பித்தனுக்கு நானும் என் சந்ததியாரும் வழித்தொண்டு செய்வதற்கு உள்ளம் புறமும் ஒப்ப உடன்பட்டு எழுதி கொடுத்தேன். இப்படிக்கு ஆரூரான். அவள் பரம்பரை எல்லாருக்கும் ஆரூரான் தான் பேர் வரும். அப்பா பேர் ஆரூரான், தாத்தா பேர் ஆரூரான், பாட்டன் பேர் ஆரூரான் தான் வரும். இதை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்படியே மனசு அப்படியே முகமெல்லாம் கலங்கி சிவந்து போயிடுது. பரமேஸ்வரன் சித்தம் அதுன்னா அப்படின்னு நடக்கட்டும் ஐயா, வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறார். சபையில் இருக்கிறவாலாம் சொல்கிறா, அவசரப்படாது சுந்தரா, இது பதிலாக உங்கள் தாத்தா எழுதின ஓலை தானா அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஓலையில் கையெழுத்து போட்டவாலாம், சாட்சி கையெழுத்து போட்டவாலாம் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கா, அவளை கூப்பிட்டு இந்த ஓலையுடைய உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுட்ட அப்புறம் முடிவுக்கு வரலாங்கிறா. அதன்படியே சுந்தரமூர்த்தி நாயனோட தாத்தா எழுதின ஓலையை எடுத்துன்னு வந்து வேற ஓலையை கொண்டு பார்க்குறா. ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இதில் சாட்சி கையெழுத்து போட்டவா எல்லாருமே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த ஓலையுடைய உண்மைத்தன்மையை சொன்ன உடனே சுந்தரா புறப்படு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனர் கூட்டிட்டு புறப்படுறார் பெரியவர். எல்லாரும் கூட வரா, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு பார்க்கறதுக்காக அத்தனை சபையோரும் கூட வரா. திருவருட்துறை சிவனாலயத்துக்குள்ளே போகிறார் இந்த பெரியவர். கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறார், அப்படியே மறைஞ்சுறார். திருக்கு ஒன்றும் புரியல. சுந்தரமூர்த்தி அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியல. அப்படியே பிரமிப்பாக நிற்கிறார். பார்வதி பரமேஸ்வரன் ஸ்வரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சுந்தரா, இருண்ட உன் மனதில் இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். புதைந்து கிடக்கும் உன் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும். புத்தி தடுமாறி புலம்பியவனே, இன்னுமா என்னை இறைவன் என்று தெரியவில்லை அப்படின்னு கேட்கிறார். இறைவா, எம்பெருமானே, ஒழியும் நீயே, உலகமும் நீயே, பாழியும் நீயே, பரதமும் நீயே, மூவரும் நீயே, முன்னேறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கல் புதன்வனே, ஆண்டவா, அருட்கடலே, ஞானத்தரவுகோள் கொண்டு என் இதே கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே,
நீரா வயோதிகனாக வந்தது? நானா உம்மோடு வம்பு பேசி வயக்காடியது? ஐயோ, இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி விட்டேனே. இறைவா, உம்மை எதிர்த்து பேசிய நான் என்னையே மாய்த்துக் கொள்வதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறார். நில் சுந்தரா, அவசரம் வேண்டாம். இறக்க நினைத்த உன்னை பிறக்க வைத்த நான் உன் விதி இன்னும் முடிக்கவில்லையடா. உன்னை எதுக்கா பிறக்க வச்சேன்? என் அருள்மொழியை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லவே உன்னை பிறக்க வைத்தேன். இதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டால் உன்னுடைய பிறவுக்கு பெருமை இல்லையடா. இதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை ஆட்கொண்டேனடா. இது புரியவில்லையா அப்படின்னு கேட்கிறார் பகவான். தடுத்தாட்கொண்ட தலைவா, உனது புகழ், உனது சேவை, உனது கருணை, உனது தொண்டு, இதை அனைத்தையும் நான் உலகுக்கு எடுத்துரைப்பேன். இனி சிவத்தொண்டியே சிறமேற்கொண்டு பணிபுரிவேன் அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். மகிழ்ச்சி சுந்தரா, சொற்றமிழால் என்னை பாடுக. பகவான் கேட்கிறார், உன் சுந்தர தமிழ் கேட்டு எத்தனை நாளாயிட்டடா, பாடு அப்படிங்கிறார். அப்பா, நான் என்ன பாடுவேன்? எதை பாடுவேன்? வாது செய்ய வந்த நீர் இறைவன் என்று அறியாமல் பித்தன் பேயன் என்று பேசியதை நினைக்கும் போது உடலெல்லாம் நடுங்குகிறது, நாவு தடுமாறுகிறது, வார்த்தைகள் வெளிவர மறுக்கிறது. இதில் நான் எப்படியா பாடுவேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்கிறார். பகவான் சொல்றார், பரமேஸ்வரன், முதலாக திருமண மண்டபத்திற்குள் யாம் வந்தபோது எம்மை பித்தா என்று ஏளனமாக கூப்பிட்டிய, அதையே முதல் அடியாக வைத்து பாடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாசுரம் பாட ஆரம்பிக்கிறார். அதை இப்போ அனுபவிப்போம். பித்தா பிறை சோழி பெருமானே அருளாலா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தேன் பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் வைத்தாய் பெண்ணை தேன் பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அத்தா உனக்காளினி அல்லேனலாமே அத்தா உனக்காளினி அல்லேனலாமே பித்தா பிறை சூடி பெருமானே. சுந்தரமூர்த்தி நாயனார் பல திவ்ய தேசங்களுக்கு போய் பல பதிகங்கள் பாடின்றிருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, பார்வதியுடைய அடுக்க தொண்டரான கமலினி அப்படிங்கிறவர் திருவாரூரில் வந்து பறவையார் அப்படிங்கிற பறவை நாச்சியாருங்கிற பேரில் ருத்ர கணிகையர் குலகத்தில் வந்து அவதாரம் பண்ணினா. கல்யாண வயசு வந்தது, சுவாமி தரிசனம் பண்ண போனார். சுந்தரர் அந்த பறவையாரை கண்டு ஆசைப்பட்டார். பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு ஆசைப்பட்டார். பகவானுடைய ஆணைப்படி 2 பேருக்கும் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. முறைப்படி விவாகம் வெகு விமர்சையாக நடந்தது. பகவான் வந்து ஒரு விவாகத்தை தடுத்தார். பகவான் சம்மதத்தோட பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்தார். இவளுடைய திருமண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக போயின்னு இருக்கு. ஒரு நாள் சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து தரிசனம் கொடுத்தார். சுந்தரா, நீ வந்து என்னுடைய அடியார்களை பற்றி பாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நீ அடியார்களை பற்றி பாடு அப்படின்னு ஆணையிட்டார். திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லிட்டு அத்தனை அடியாரையும் பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கார். அதில் முதல் பாடல், அந்த பாடல் இப்போ நம்ம அனுபவிப்போம்.
வாழந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருள்கடியேன் விரிபொழில் சொற்குன்றையார் விரல் மிண்டர் கடியேன் அல்லிமென் முல்லை அந்தாரமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. பொன்னா என்னது இது பெரிய பதிகம். இது இந்த பதிகத்துல 63 இது பெரிய பதிகம். 63 நாயனார்களை பற்றி இந்த ஒரு பதிகத்தில் பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த பதிகம் முழுக்க பாடி அனுபவிக்கணும்னு ஆசை தான், ஆனால் கால அவகாசம் இல்லாததுனால முதல் பகுதி மட்டும் நம்ம பார்த்தோம். பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பாடினார். திருவாழ்வாடிகளை போய் சுவாமியை பற்றி பாடுறார். பொன்னார் மணியனேன்னு பாடுறார். அதை இப்போ அனுபவிப்போம். பொன்னார் மேனியனே புது புலி தோலையரை கசைத்து பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மேளிர் கொன்றை அணிந்தவனே மின்னார் செஞ்சடை மேல் மேளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே. திருச்சிற்றம்பலம். கைலாசத்தில் இவர் மேலே 2 பேர் ஆசைப்பட்டான்னு நம்ம ஏற்கனவே சொன்ன ஆளாள் சுந்தர பேரில். ஒருத்தர் பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டுட்டார். அணிந்ததைங்கிறவர் சங்கிலி நாச்சியாராக ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஞாயிறு கிழவருங்கிறவருக்கு புத்திரி அவதாரம் பண்ண அம்பாளுடைய திருவடியிலேயே சரணமாக இருந்த அவருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு விவாகம் நடந்தது. 2 பேரையும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சௌக்கியமாக இருந்துருக்கார். சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ண தகவல் பறவை நாச்சியாருக்கு தெரியறது. பறவை நாச்சியார் என்ன பண்ணுறா, சுந்தரமூர்த்தி நாயனார் நீங்கள் வர வேண்டாம், பறவை நாச்சியாரோட இறக்கட்டம் அப்படிங்கிற ரொம்ப கோவிச்சுட்டு ரொம்ப துக்கத்தோடு இருந்துட்டுருக்கா. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பறவை நாச்சியார் தன்னோட வரணும், சங்கிலி நாச்சியாரும் கூட இருக்கணுங்கிற ஆசை. பரமேஸ்வர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பறவை நாச்சியாரை சமாதானப்படுத்தி எங்களை சேர்த்து வைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டார். பரமேஸ்வரனும் தன்னுடைய கணங்கள் புடைசூழ தேவர்கள்லாம் அழிச்சுட்டு அங்கே போனார். போய் பறவை நாச்சியாருடைய வீட்டு கதவை தட்டுறார். உள்ளே போகும்பொழுது ஒரு சிவாச்சாரியாராக உள்ளே போகிறார், தன்னுடைய கோலத்தை மறைச்சுண்டு. பறவை நாச்சியார் நமஸ்காரம் பண்ணுறார். சுந்தரமூர்த்தி நல்லவர், அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தால் நீ மன்னிச்சுக்கோ, அவரோட சேர்ந்து வாழுன்னு பறவை நாச்சியாரை கேட்குறா.
எம்மை மறந்து சங்கிலியால் பிணியுண்டிருப்பவரை நான் நினையேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னை மறந்துவிட்டு சங்கிலினாச்சார கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அதனால் நான் வந்து வரமாட்டேன். திருவெற்றியூரில் சேர்ந்து சங்கினியால் பிணைப்புண்டவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டுடுறான். ஒன்றுமே சொல்ல முடியல சிவபெருமானால். திரும்பி வந்துடுறார். சுந்தரமூர்த்தி நாயர்கிட்ட வந்து சொல்கிறார், நான் போனேன்ப்பா, நீ சொன்னேன்னு போனேன். பரமேனாச்சியார் வந்து இப்படி சொல்லிட்டா, அதனால் வந்து உன்னை வரக்கூடாது, அவ்வளோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறார். சுந்தரமூர்த்தி நாயருக்கு ஒரே துக்கம். பரமேஸ்வரனே, நீங்கள் போய் அதை சேர்த்து வைக்க முடியலன்னா நான் வந்து பிராணத்தாகம், நான் உயிரை விடுறதா வழி அப்படின்னு சொல்லிடுறார். மறுபடியும் தூது போகிறார். பக்தனுக்காக பகவான் எவ்வளவு இறங்கி வராங்கிறத பாருங்க. ஒரு தடவை போய் வேலையாச்சு நாம் பண்ணுவோமா? ஒரு தடவை போனோம், காரியம் ஆகலை. ரெண்டாம் தடவை போவோமா? போனால் ஆகலை, அவ்வளோதான், விட்டுடுவோம். பகவான் ரெண்டாம் தடவை போகிறார், பக்தனுக்காக போகிறார், அடியாருக்காக போகிறார். ரெண்டாம் தடவை போகிறார் பரமேனாச்சாரர் கிரகத்துக்கு. இந்த தடவை போகும்பொழுது அத்தனை கணங்கள் புடைசூழ போகிறார். ஆனால் பகவத் ஸ்வரூபத்தில் போகிறார். அதுக்குள்ளே பரமேனாச்சாருக்கு தெரிகிறது, ஏற்கனவே சிவாச்சாரியார் ரூபத்தில் வந்தது பகவான் தான்ங்கிறது உள்ளத்தில் தெரிகிறது. ஏன்னா அது எல்லாமே பகவானுடைய திருவிளையாடல் தானே. அதனால் பகவான் வந்தோடனே பகவானை வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. பகவான் சொல்கிறார், பரமேஸ்வரன் சொல்கிறார், சுந்தரனை மன்னிச்சவரோட வந்து வாழ் அப்படிங்கிறா. பகவானுடைய சித்தம் அனுகிரகம் அதாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த சிறியன் வந்து உடன்படாமல் இருப்பேன்னு நமஸ்காரம் பண்ணுறா. பரமேனாச்சார் வந்து பகவான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனரோட சேர்த்து வச்சார். சுந்தரமூர்த்தி நாயனார் 2 தம்பதிகள் சமேத பகவானை நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி வந்து போகம் மோட்சம் ரெண்டையுமே கொடுக்குற பெரியவரே இப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சரித்திரத்தின் மூலமாக எல்லாருக்கும் விளக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். பரமேஸ்வரன் மறைஞ்சு போயிட்டார். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. பக்த கோடிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுந்திருக்கலாம். நாமதேவர் சரித்திரம்னு சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு என்னன்னா நாமதேவர் சரித்திரத்தை இந்த சத்சங்கத்தில் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே வந்தார் அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது அடியனுடைய கடமை. அடியன் வந்து இப்போ போன வாரம் வந்து சுந்தரமூர்த்தி சரித்திரத்தை படித்தேன், சிரவணம் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணித்து. சுந்தரமூர்த்தி சரித்திரமும் நாமதேவோட சரித்திரமும் பார்த்தா அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு ஒற்றுமையை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணத்தினால இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சத்சங்கத்துக்குள்ளே வந்தார். பெரிய சரித்திரம், ஒரு 15 வாரம் சொல்லலாம். ஆனால் வந்து சுருக்கமாக தான் சொல்ல முடிஞ்சது. இன்னும் நிறைய அந்த பரமேனாச்சார் தூது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த கல்யாணம் சங்கரநாச்சார கல்யாணத்தெல்லாம் சொல்லிட்டு அவ்வளவு அபாரமாக சொல்லிகிட்டே இருக்கலாம், அனுபவிக்கலாம். ஆனால் பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த பெரிய புராண தொடர்வையும் நம்ம வந்து அனுபவிப்போம், விட்டல் அனுகிரகம் பண்ணட்டும். இப்போது நாமதேவருடைய பிறப்பை பார்த்ததுன்னா மகாவிஷ்ணு வைகுண்டத்திலிருந்து உத்தவராக இருக்கக்கூடிய நாமதேவரை பூலோகத்துக்கு அனுப்புகிறார். அதே போல் கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரரை சுந்தரமூர்த்தி நாயனாராக பரமேஸ்வரன் பூலோகத்துக்கு அனுப்புகிறார். ஒன்று, நாமதேவருக்கும் சிறு வயசிலேயே பகவத் தரிசனம் கிடைச்சது, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பகவத் தரிசனம் கிடைச்சது. நாமதேவர் சதகோடி அபங்கம் எழுதுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அவருடைய நாவிலிருந்து வாக்கிலிருந்து அபங்கம் பிரவாகமாக வந்துட்டே இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பதிகங்கள் அவருடைய திருவாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. நாமதேவருக்கு வந்து சாட்சாத் விட்டலன் வந்து திருமண வைபவத்தை நடத்தி வச்சார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அதோட ஒரு படி மேலாக போய் பிரிந்திருந்த தம்பதிகளை சேர்த்து வைத்தார். ரொம்ப வசத்தேது. திருமணம் செய்து வைப்பதை விட இந்த பிரிந்திருந்தவரை சேர்த்து வைக்க வசத்தார், அவ்வளோ வசத்தான விஷயத்தை செஞ்சு கொடுத்தார். நாமதேவருக்கு வந்து விட்டலன் வந்து பல லீலைகள்லாம் பண்ணியிருக்கார், சத்தத்தில் பார்த்தோன்னு பார்க்க போகிறோம். அதே போல் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சாட்சாத் பரமேஸ்வரன் பல லீலைகள் பல அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கார். இந்த ஒத்துமையெல்லாம் பார்த்த அனுபவித்தோம். இந்த அனுபவித்தது வந்து நம்ம பக்தாலாம் அனுபவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சத்சங்கத்துக்கு வந்தார். அவரை இருகரம் கூப்பி
நமஸ்கரித்து நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகலாம். நாமதேவர் சதகோடி அபங்கம் எழுதுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார், சங்கல்பம் பண்ணிட்டார். அவருடைய நாக்கிலிருந்து எப்போ பார்த்தாலும் அபங்கம் பிரவாகமாக வந்துட்டுருக்கு. குடும்பத்தை வந்து கவனிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு பெரிய தாபம். அந்த தாபத்தை நீக்கிறதுக்காக விட்டல் வந்து ஒரு நிறைய தங்க நாணயத்தை வந்து கொடுத்தார். நாமதேவர் வந்து என்ன பாடுறான், அவனுடைய பாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு கொண்டு கொடுத்தார். நாமதேவருக்கு பணத்து மேலே ஒரு அபேட்சையே கிடையாது, பணங்காசு வச்சுக்கவே கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு. இன்னி பாட்டுக்கு பாரு, நாளையை பற்றி பேசாதே பேர். விட்டல் கொடுத்த பணத்தில் என்ன பண்ணார், பெரிய சமார்த்தனம் பண்ணார். பாகவதாலாம் வந்தா, வைதிகாலாம் வந்தா, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். புக்த தட்சிணை அத்தனை காசு வச்சு கொடுத்துட்டார். அப்படிங்கிறவர்னு போன வாரத்தில் பார்த்தோம். நாமதேவர் என்னென்ன பண்ணுறார், நாமகீர்த்தனம் பண்ணுறார், சாது சேவை பண்ணுறார், அப்படியே தன் வாழ்நாளை ஓட்டின்னு இருக்கார். ஒவ்வொரு க்ஷணமும் அவருடைய வாக்கிலிருந்து அபங்கம் வந்துட்டே இருக்கு. கோவில் வாசல் நின்று அபங்கம் நிறைய பாடுவார், நிறைய பாடியிருக்கார். இந்த விட்டல் கோவில் வாசல் படியில் தான் அவரோட சமாதி கூட இருக்கு. எப்போ போனாலும் நம்ம தரிசனம் பண்ணலாம். ஏன் கோவில் வாசல் நின்று பாடுற, உள்ள போய் சுவாமி பாடக்கூடாதா? எத்தனையோ சந்துக்கள், எத்தனையோ பக்தாலாம் வந்து கோவிலுக்குள்ளே வர முடியாதா, அத்தனை பக்தாள் இருக்கா. அவா வந்து இந்த நாமகீர்த்தனத்தின் மூலியமாக அந்த விட்டலை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் வந்து கோவில் வாசப்படி நின்று பாடுறா. ஒரு பக்தி அவருக்கு, பிரேம பக்தி. அதனால பகவத் கிருபை கிடைச்சது. அதனால ஒரு யசஸ், புகழ் வந்தது. சத்குருநாதர் ஞானானந்தர் சொல்வார், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இது மூணு விட்டுவிட்டேன் அப்பாடின்னு சொல்லுவா. ஆனால் இன்னொரு ஆசை ஒன்று இருக்கு. அந்த ஆசை தான் வந்து புகழாசைன்னு ஒன்று இருக்கு. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையை விட மோசமானது, பயங்கரமானது வந்து அந்த புகழாசை. அந்த புகழாசைங்கிறது வந்து நிஜமாக ஒரு வியாதி. அதை விட்டால் தான் வந்து நமக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்வார். மனசை கெடுத்துடும் புகழாசை. இந்த ஜெயம் விஜயங்கிறது வந்து ஒரு பெரிய வியாதி, லகரி அப்படிங்கிற, விஜய லகரிங்கிற நாமதேவர். பெரிய போதைங்கிறார், அப்படி மயக்கத்தை கொடுக்குங்கிறார். அந்த உலக மயக்கங்கிறது, அந்த எஜஸ்ங்கிறது, புகழுங்கிறது ஒரு பாம்பு. அந்த பாம்பு ஒன்று வந்து கடிச்சுடுண்டா ஜாகிரதை அப்படிங்கிறார். நம்ம ஜெயிச்சுட்டான் பாரு, பெரிய ஆளாக இருக்கும். ஒரு 17 வாரம் நான் வந்து பிரவசனம் பண்ணிட்டேன், என்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை உடனே வாயிலேருந்து வராது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் விட்டல் தான், விட்டல் தான் பண்ணுறார். இந்த வார்த்தையை என்ன சொல்ல வச்சது விட்டல் தான், அதையும் சொல்லிக்கிறேன் நான். இந்த வார்த்தையை சொல்ல வச்சது விட்டல் தான், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தையை சொல்ல வச்சது விட்டல் தான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு புகழ் வந்துடுத்தோன்னா அந்த லாகிரி வஸ்துக்கு வந்து போதைக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அந்த புகழ் வந்துடுத்துன்னா அந்த புகழுக்கு கம்மியாக, ஒரு கொஞ்சோண்டு கம்மியாக யாராவது சொன்னால் கூட அதை வந்து நம்ம மனசு ஒத்துக்காது. அதை தூக்கி எறியணும். அது தூக்கி எறிஞ்சாதான் வந்து அவள் வந்து சாதுக்கள் பக்தால்னு சொல்ல முடியும். சத்பக்தர் அவர், உத்தம புருஷர். 5 வயசில் பாண்டுரங்கனுக்கு, விட்டலனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி விட்டலன் சாப்பிட்டு அந்த ஆகாரம் தான் சாப்பிட்டவர். இந்த புகழ் சேர சேர அத்தனை பக்தால வந்து மகாராஜன் வந்து அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. மகாபரிவா சொல்வார், நீங்கள் எல்லாரும் என்னை வந்து பார்க்குறேன், கனகாபிஷேகம் பண்ணுறேன், எல்லாம் கொடுக்குறேன், எல்லாமே வந்து சத்குருநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இவ்வளோ பெரிய மகான். அவர் சொல்வார், எனக்கு இல்லை, எல்லாம் வந்து சத்குருநாதனுக்குன்னு சொல்வார். எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறவரை நாமதேவ மகாராஜ்னு சொல்லி, நீங்கள் அப்படியாமே பாண்டுரங்கன் வந்து உங்களுக்கு 5 வயசுல தரிசனம் கொடுத்தானாமே, உங்கள் வந்து விட்டல் வந்து உங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வச்சானாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல 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 ஒரு புகழ் அவருக்கு ஏறிண்டே இருக்கு. ஆரம்பத்தில் எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வ விட்டலார்ப்பணம் சொல்லிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், ஆமாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார். நாமதேவருக்கு வந்து நிறைய பணங்காசெல்லாம் விட்டல் அப்பப்போ கொடுக்குறான். அந்த ஊரில் இருக்கிறவாள் என்ன நினைக்கிறா, நாமதேவர் மாதிரி நாமளும் போய் பஜனை பண்ணால் விட்டல் கொடுப்பானோ அப்படின்னு பார்க்கறதுக்காக அவனை பஜனை பண்ணுறாராம். இவருடைய சங்கல்பம் என்ன, நாம சங்கீர்த்தனம் பரவணும். எப்படி பரவினா என்ன, நிறைய பஜனை கோஷ்டி சேர்ந்துவிட்டா.
சதர்பாகா நதிக்கரைக்கு போனால் நாமதேவரை சுற்றி ஒரே கூட்டமாக அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாளாம். ஒரு அபங்கம் பாடுவா, ஜனங்கள்லாம் அபங்கங்களை எழுதிப்பா. ஒரு மகாராஜ், ஒரு ராஜா சக்கரவர்த்திங்கிற நிலைவில் அவர் இருக்கார். வித்யா ததாதி வினயம்னு சொல்லுவா. எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு பெருமை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம அடக்கமாக இருக்கணும். இது யார்கிட்ட நம்ம கற்றுக்கிறது? இது இந்த பாடத்தை யார் சொல்லி தருவா? யார்கிட்ட போய் கேட்கறது? ஆஞ்சநேயர்கிட்ட கற்றுக்கணும். சூரிய பகவான்கிட்ட போய் வேதம் படித்தவர் ஆஞ்சநேயர். நவ வியாகரண பண்டிதர் அவர். புத்திமான், பலவான், பக்திமான், குணவான். இனிமேல் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எந்த குணமுமே கிடையாது. அத்தனை உத்தம குணம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ராம சரணமே கதின்னு இருந்தார். இப்போ கோவிலுக்கு போகிறோம், எல்லா தெய்வங்களையும் பார்க்குறோம், ஆஞ்சநேயரையும் பார்க்குறோம். எல்லா தெய்வங்களையும் அபயவரதகஸ்தம் காட்டிட்டு இப்படி நிற்கிறது. ஆனால் கோவில் ஆஞ்சநேயர் எப்படி நிற்கிறார்? இப்படி நிற்கிறார். அவ்வளோ பவ்யம், அவ்வளோ அடக்கத்தோட ஒரு கையை கட்டி நிற்க. சர்வம் ராம ஜபம்தான் இருக்கு. ரவம் ராம ராம ராமேத்தி சதா ஜபம்தான். அவ்வளோ அடக்கம் அவருக்கு. அவரை விட நம்மளாம் பெருசா? அவரை விட நம்மளாம் வசதியா? அடக்கம் அமரர் வைக்கும்ங்கிறது ஒரு வாக்கியம். ஒரு வஸ்திரம் அழுக்கா இருக்கு, ரொம்ப நாள் கட்டின வஸ்திரம் ரொம்ப அழுக்கா இருக்கு, துவைக்க கூட முடியாது, துவைச்சா அழுக்கு போகாது. என்ன பண்ண? தூக்கி போட்டுடுறோம். வேண்டாம், புதுசாக வாங்கிக்கலான்னு. ஆனால் ஒரு புது வஸ்திரம், புதுசான வஸ்திரம் எடுக்கிறோம், உள்ளேருந்து பீரோலேருந்து எடுக்கிறோம் கட்டிக்கிறதுக்காக. ஒரு சின்ன ஒரு கரை இருக்குது அதில். அந்த சின்ன கரைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வஸ்திரம் தூக்கி போட்டுறோமா? அது மாதிரி தான் பரம சுத்தமான பக்தர் நாமதேவர். ஒரு சின்ன கலங்கம் மட்டும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கரையை ஏதோ ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த கரையை போக்கிட்டாக்க வஸ்திரம் சுத்தமாயிடும். அது மாதிரி நாமதேவர் மனசுக்குள்ளே ஏற்பட்ட சின்ன கலங்கத்தை சுத்தமாக்கணும்னு விட்டல் நினச்சாராம். அதுக்காக ஒரு வேலை பண்ணுறார். நமக்கு சோதனையெல்லாம் நிறைய வருது. சோதனை ஏன் வருது? சோதனைகளை நம்ம சாதனை ஆக்கிங்கிறதுக்காக தான் சோதனைகள்லாம் வருது. குருநாதர் சொல்வார், சோதனையை சாதனையாக ஆக்கிக்கோ. கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்தால் அந்த கஷ்ட நம்ம மேம்படுத்துறதுக்காக வரும்பொழுது மேம்படுத்துறதுக்காக தான் வருதுன்னு நினச்சிக்கோ. நமக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுறோம்? கோவிலுக்கு போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணுறோம், ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாமான்னு தேடுறோம். ஆனால் அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருந்துன்னா அந்த கஷ்டம் உனக்கு வராமே போயிருந்தாலும் போயிருக்கும் இல்லையா? நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு பக்தியை கூட்டணும், ஸ்ரத்தா பக்தியை கூட்டணும் தான் எல்லாமே வருது. ஆனந்தி கஷேத்திரத்தில் விட்டல் ருக்மிணி அப்படிங்கிற திவ்ய தம்பதிக்கு நிவர்த்திநாதர், ஞானதேவர், சோபான் தேவர், முக்தாபாய் 4 தெய்வ குழந்தைகள் பிறந்தா. திருப்பி நாம் ஞானதேவர் சரித்திரத்துக்குள்ளே போகிறோம். நாமதேவர் சரித்திரம், ஞானேஸ்வர் சரித்திரம், அதுக்கப்புறம் வரக்கூடிய கோராகும்பர் சரித்திரம், சாந்தமாலி சரித்திரம், கூர்மதாசர் சரித்திரம், சொக்காமலர் சரித்திரம், இதெல்லாம் சம காலத்தில் வர்றதுனால ஒரு சரித்திரத்தை சொன்னால் இன்னொரு சரித்திரத்துக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. ஞானதேவர் சரித்திரம் பார்க்கும் பொழுதே நமக்கு நாமதேவர் அங்கே வந்தார். ஆனால் ஞானதேவர் சரித்திரத்தை விரிவாக பார்த்தோம், நாமதேவரை சும்மா ஒரு பிரசாதமாக பார்த்தோம். அதுபோல் இப்போ ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரத்துக்குள்ளே நுழையிறார். இன்னும் ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு வருவார். அவர் சின்ன குழந்தைலாம் இருந்தாலும் அத்தனை பக்தி விவேக வைராகத்தோடு இருக்கா. அவதார புருஷால் பிறந்ததுலேருந்து கஷ்டம்தான், அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார். பொதுவாக அந்த மகான் சரித்திரமெல்லாம் பார்க்குறோம். எந்த மகான்னாலும் சௌக்கியமாக ராஜா மாதிரி இருக்கான்னு பார்க்குறோமா? அவருடைய சரித்திரம் எல்லாமே அந்த சோகரசங்கிற மையினால தான் எழுதியிருக்கா. அதுவும் ரசம்தான். யாருமே சௌக்கியமாக இருந்ததில்ல. மகான்கள் எல்லாருமே பகவான் பிரதேசமாக நேரில் நின்று பேசினாலும் அவள் அந்த கஷ்டத்தோட கஷ்டப்படுவா, கஷ்டத்தோட இருப்பா. அவள் சுகத்தை அனுபவிக்க விரும்பவே மாட்டா. கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை என்ன பண்ணணும்? கஷ்டத்தை போக்குறது எது போக்கும்? நாம தான் போக்கும். இந்த நாம ஜபம் பண்ணி நாம ஜபம்னு வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் போக்கணும். இந்த சரித்திரமெல்லாம் இப்போ கேட்டுன்னு இருக்கோம். ஞானேஸ்வர் சரித்திரம் கேட்டோம், நாமதேவர் சரித்திரம் கேட்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம கேட்குறோம்?
பகவானே வந்து மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணினாலும் அந்த மனுஷாலாம் என்ன கஷ்டப்படுவாங்கிறத வந்து அவள்லாம் நமக்கு எடுத்து காமிச்சா. நாம் படுற கஷ்டமெல்லாம் அவள் படுற கஷ்டத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி என்ன நமக்கு வரணும். கஷ்டம் வந்தோடனே நினச்சிப்போம், நம்மளை மாதிரி யார் பக்திமானா இருக்கா, தினம் கோவிலுக்கு போகிறோமே, ஆற்றுல பூஜை பண்ணுறோமே, இதோ போன வாரம் கூட அந்த கோவிலுக்கு வந்து நான் சிறப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணேனே, இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மாலை வாங்கி கொடுத்தேனே, அந்த கோவிலுக்கு விபூதி வாங்கி கொடுத்தேனே, அந்த கோவிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுத்தேனே, இத்தனை செஞ்சு இந்த கஷ்டம் ஏன் வருது, சத்சங்கமாக இருக்கேனே, எப்போ பார்த்தாலும் நாம சொல்லிட்டு இருக்கேனே, இத்தனை இருந்து எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நினைக்கலாம். ஆனால் இத்தனை செஞ்சாக்க கஷ்டம் வராதுன்னு யார் சொல்லியிருக்கா? அதுக்கு சொல்லு பதில். இவ்வளவு காரியம் பண்ணி எனக்கு கஷ்டம் வருதுன்னு கேள்வி கேட்டா, இத்தனை காரியம் பண்ணினா அந்த கஷ்டம் உனக்கு வராதுன்னு யார் சொன்னா? கஷ்டம் வரும், வந்தே தீரும். கஷ்டம்ங்கிறது என்ன? நீ ஏற்கனவே சேர்த்து வச்ச மூட்டை, பூர்வ ஜன்மா, ஜன்ம 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 ஜன்மாவா நீ எடுத்த ஜன்மாக்கள் எல்லாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கோம். அந்த ஜென்மாவில் இருந்தக்கூடிய பாவ மூட்டையை தான் இந்த ஜென்மாவில் வந்து நம்ம கஷ்டமாக வந்து அனுபவிக்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா? சுவாமி தரிசனம் பண்ண வேண்டாமா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாமா? எதுவுமே பண்ண வேண்டாமா? நமக்கு நாம் ஏற்கனவே சேர்த்து வச்ச மூட்டையை தான் அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் செய்ய வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக செய்யணும். ஏன் செய்யணும்? கஷ்டம்தான் வருது. கஷ்டங்களுடைய பலன் வந்து உனக்கு குறைச்சலாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது நீ செய்யணும். நீ எப்போ வச்ச தென்னை மரத்தில் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா வச்ச தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநியை வாங்கி வெய்ய காலத்தில் நம்ம சாப்பிட்றோம். நீ மரம் வச்சாலும் அந்த மரம் உனக்கு அறுவடை வரத்துக்கு வந்து உனக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் உன்னுடைய சந்ததிக்கு தான் அது கிடைக்கும். எப்போவோ அது மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணின அந்த ஜென்ம ஜென்மாவாக பண்ணிண்ட அந்த பாவத்தை வந்து அனுபவிக்கிறோம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் ஜென்மா எடுக்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்கணும். அல்லது ஜென்மா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுத்து, ஜென்மா எடுத்தே ஆகணுங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டிருந்தால் நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மா வந்து சஜ்ஜன்மாவாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். இதைத்தான் நம்ம செய்ய முடியுமே தவிர கர்மாவிலிருந்து யாராலையும் விடுபடவே முடியாது. அந்த கர்மாவை அனுபவிச்சுத்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. குருநாதருடைய அனுகிரகம் இருந்தால், ஸ்ரத்தா பக்தி இருந்தால், நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தா, குலதர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த கஷ்டம் வரும். ஆனால் வந்த கஷ்டம் வந்ததே தெரியாமல் அது பாட்டுக்கு போய் நமக்கா வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பகவத் பக்தி இருக்கணும், இந்த குரு பக்தி இருக்கணும், இந்த பகவத் கிருபை இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா துன்பப்பட்டாலும் துன்பத்தை நீ அனுபவிக்க மாட்டாய். அந்த துன்பத்தை வந்து தாபா அனுபவிச்சுக்கிற எண்ணம் இல்லாமல் அந்த துன்பம் வந்து எப்படி வந்ததோ அது மாதிரி தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை இலை தண்ணீர் பட்டா அப்படி போதும், அந்த மாதிரி போயிடும். ஞானேஸ்வர் மகாராஜ் அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேயே காலமாயிட்டா, ஊராரெலாம் ஒதுக்கி வச்சுட்டா, ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழி கிடையாது. இத்தனை கஷ்டமான நிலையை சகிச்சுண்டவா வந்து இருக்கா. முதல் குழந்தை யார்? நிவர்த்திநாதர், சாட்சாத் பரமேஸ்வரோட அவதாரம். ரெண்டாவது குழந்தை ஞானதேவர், சாட்சாத் பாண்டரங்கன் அவதாரம். மூணாவது குழந்தை சோபான் தேவர், பிரம்மதேவனுடைய அவதாரம். நாலாவது முக்தாபாய், ஆதிபராசக்தி அம்பாளுடைய அவதாரம். இப்படி அவதார புருஷாளாக இருந்தும் நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணுங்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டங்கள் அவள் வந்து அனுபவிச்சா. இவாளை ஊர் ஒதுக்கி வச்சதையும், பைட்டன்கிற பிரதிஷ்டானபுரம் போய் சுத்தி பத்திரம் வாங்கிட்டு வர சொன்னதையும், அங்குள்ளவாளும் இவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதையும், உங்கள் அப்பா சந்நியாசம் வாங்கின்ற பிறகு நீங்கள் பிறந்திருக்கேள், நீங்கள்லாம் பாபிகள் அங்கேயும் ஒதுக்கி வச்சதையும், ஞானேஸ்வர் மகராஜ் ஜன்மாவினாலே பிராமணனா கர்மாவினாலே பிராமணனான்னு கேள்வி கேட்கவும் விவாதம் நடக்கவும் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பகவான் தான், பகவத் கிருபை தான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக பகவான் நினைச்சால் எதுவும் நடக்கும், அவருடைய சங்கல்பம் இருந்தால் எதுவும் நடக்கும்னு புரிய வைக்கிறதுக்காக அங்கே போயிருந்த எருமை மாட்டை கூப்பிட்டு தலையில் கையை வைக்க
பகவானுடைய திருமந்திரத்தை நாமத்தை சொல்ல அந்த எருமை மாடு பிரவாகமாக வேதம் சொல்லவும் இப்படியெல்லாம் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் புரிய வச்சு சுத்தி பத்திரம் முதல்ல தரமாட்டேன்னு சொன்ன அதே சபை இப்போது தரமாட்டோன்னு சொல்கிறான். முதல்ல சுத்தி பத்திரம் தரமாட்டேன்னு சொன்னது காரணம் உங்களுக்கு யோகிதை இல்லை, சுத்தி பத்திரம் வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு யோகிதை இல்லைன்னு சொன்ன சபை உங்களுக்கு சுத்தி பத்திரம் கொடுப்பதற்கு எங்களுக்கு யோகிதை இல்லைன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறான். உங்களை எல்லாரையும் தரிசனம் பண்ணின மாத்திரத்திலேயே அவளுக்கு அவ்வளவு வைகுண்ட பதவி முதற்கொண்டு கிடைக்கக்கூடிய மகான்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு சுத்தி பத்திரம் கொடுக்கறது எங்களுக்கு யோகிதை இல்லைன்னு சொல்லிடுறா. வர வழியில் ஷீடே பக்தன் நேவாசங்கர் கிராமத்துக்கு வரா. அங்கே ஞானேஸ்வர் மகராஜ் அண்ணாவும் குருநாதருமாகிய நிவர்த்திநாதருடைய ஒரு கட்டளைப்படி 700 ஸ்லோகம் உடைய பகவத்கீதைக்கு 9000 ஸ்லோகம் உண்ட ஞானேஸ்வரிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை நம்ம கொடுத்துருக்கா. பாவார்த்த தீபிகன் தான் பேர் வச்சா. இந்த ஜனங்கள் எல்லாம் வாங்கின்ற ஜனங்கள் எல்லாம் அந்த ஞானேஸ்வர் மகராஜோட பேரில் ஞானேஸ்வரின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டா. அதை எழுதுறதுக்காக இறந்து போன சச்சிதானந்த பாபா உயிரோட எழுப்பி அந்த பாவார்த்த தீபிகா ஞானேஸ்வரர் எழுத வச்சார். 1400 வருஷம் உயிரோடு இருந்தார். மகா தபஸ்வி, அஷ்டமா சித்தியெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இதை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக தன்னால் ஒரு புலி மேலே ஏறி வர முடியும் அப்படின்னு காட்டினார். தண்டத்துக்கு ஒரு பாம்பை கூட உயிருள்ள ஒரு பாம்பை தண்டமாக வச்சுக்க முடியும்னு காட்டினார். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர் அவர். ஆனால் இந்த சக்தியினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பகவத் பக்தியினால் மட்டுமே பகவானை அடைய முடியும்னு உணர்ந்துட்டார். யாரால் உணர்ந்துட்டார்? ஞானேஸ்வர் மகராஜ் தரிசனம் கிடைச்சோன்னே இந்த உணர்ந்துட்டார். ஞானேஸ்வர் மகராஜருடைய தங்கை முக்தாபாய்க்கு சிஷ்யனானார். அப்படின்னு சரித்திரம் வந்துட்டே இருக்கு. பார்த்தா சின்ன குழந்தையெல்லாம் இருக்கா, ரொம்ப எல்லாம் குழந்தையெல்லாம் இருக்கா, இவ்வளோ இலையிலையும் பண்ணியிருக்காள, ஏகப்பட்ட தேஜஸ் இருக்கே, ரொம்ப எளிமையான உடை தானே போட்டுருக்கா, அவளை பார்த்தா சாட்சாத் பகவத் ஸ்வரூபமாக தெரியுறது. அப்படி நாக்கில் நாம வந்துட்டே இருக்கே, அவள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா, எல்லாரையும் நாம சங்கீதத்தை ஈடுபட வைக்கிறா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. சொல்ல 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 நாமதேவருக்கு இவெல்லாம் பார்க்கணுமே, நம்ம இப்படி ஒரு சாதுக்கள் இருக்காளே பக்கத்தில் போய் பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் நாமதேவர் பண்டரிபுரத்தை விட்டு வெளியில் எங்கேயுமே போக மாட்டார். எல்லாமே அவருக்கு விட்டல் தான், விட்டல் விட்டல் விட்டலை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். இவ்வளோ சொல்கிறாளே, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுமேன்னு மனசில் தோன்றது. இதே எண்ணம் ஆலந்திலே தோன்றது, ஞானேஸ்வர் மகராஜுக்கு தோன்றது, முக்தாபாய்க்கு தோன்றது. முக்தாபாய் அண்ணாட்ட சொல்கிறா, அண்ணா நம்ம பண்டரிபுரம் போவோம்ண்ணா, பாண்டரங்கனை தரிசனம் பண்ணுவோம்ண்ணா, நாமதேவர்னு ஒரு சாது இருக்காராமே, ஒரு மகான் இருக்காராமே, அவர் தரிசனம் பண்ணலான்னா அப்படிங்கிறா. விருத்திநாதனும் சொல்கிறார், அண்ணா நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்டரிபுரம் போய் இந்த பாண்டரங்கனை தரிசனம் பண்ணுவோன்னா எனக்கு மனசு அப்படி பாண்டரங்க ரங்க மேலே அப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு அபங்கம் இருக்கு, அந்த அபங்கத்தை இப்போ நம்ம அனுபவிப்போம். ஆவடி மாசி ஜீவிச்சி ஆவடி பண்டரபுராணே வேகுடி மாசி ஜீவிச்சி ஆவடி பண்டரபுராணே வேகுடி கோவிந்தாச்சே குனி வேகனே கோவிந்தாச்சே குனி வேகனே பாண்டுரங்கி மனரங்களே பாண்டுரங்கி மனரங்களே கோவிந்தாச்சே குனி வேகனே பாண்டுர
ஞானேஸ்வர மகராஜ் அண்ணாட்ட சொல்கிறார், குருநாதர்கிட்ட, விட்டல்கிட்ட மனசு ஈடுபட்டு கொடுத்து அவர் நான் தரிசனம் பண்ணும் மனுஷனுக்கு துடிக்கிறது அண்ணா, என்னை பண்டரிபுரத்துக்கு எப்படியா கூட்டிகிட்டு போங்களே அப்படிங்கிறார். நிவர்த்திநாதர், ஞானேஸ்வர், சோபான் தேவர், முக்தாபாய் எல்லாருமே பண்டரிபுரத்துக்கு வரா. இதெல்லாம் நம்ம ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரத்திலே விரிவாக பார்த்துருக்கோம். அத்தனை பக்தரோட பண்டரிபுரத்துக்கு வரா. விட்டலனை தரிசனம் பண்ணுங்கிறது வியாஜ்யம், ஒரு காரணம். ஆனால் நிஜம் என்னன்னா, நாம்தேவ் மகாராஜுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன கலங்கத்தை போக்கணுங்கிறது தான் அவளுடைய உண்மையான காரணம். சந்திரபாகா நதிக்கரையில் நாமதேவர் பஜனை பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அத்தனை பக்தாலாம் அவள் சூழ்ந்துண்டு நாமசங்கீர்த்தனை கேட்டுருக்கா. அந்த அபங்கத்தை இப்போ அனுபவிப்போம். यारुणाचे प्रेमानंदे विठ्ठल नाम केला संदे करुमणाची पंढरी वाचे कडिकाळा पयावाचे विठ्ठल 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 चंद्रबाहो कडले स्नान जमलोकी बटली हाण काळी पुंडलिका बेटी पूर्वजानंदले वैकुंठ विठ्ठल 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 आधारा गोलाजी जादा जाली जीवा की मुक्ता विठुदास नाम मणी आदला की मोरोण विठ्ठल 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 நாமதேவ் மகாராஜ் சொல்றார், எல்லாரும் வாங்கோ, பஜனைக்கு வாங்கோ, உறக்க நாமாவளி சொல்லுங்கோ, கையை தட்டி தாளம் போட்டு ஒரு நாமாவளி சொல்லி பாருங்கோ, எப்படி இருக்கும். மைக்கு இந்த மைக்குக்கு மாத்தணும் அண்ணா, நீங்க பேசுற மைக்குக்கு மாத்தணும். சரியா? எல்லாரும் வாங்கோ, நாமதேவ் மகாராஜ் சொல்றார், எல்லாரும் வாங்கோ, பஜனைக்கு வாங்கோ, உறக்க நாமாவளி சொல்லி பாருங்கோ, கையை தட்டி தாளம் போட்டு நாமாவளி சொல்லுங்கோ, எப்படி இருக்கும். பிரேமானந்தமா இருக்கும். பிரேமானந்தம் என்னன்னு தெரியுங்கிறார். விட்டல் 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 சொல்லி பாருங்கோ. சாதாரணமாக எல்லா ஊரும் நாமசங்கீர்த்தனம் நடக்கும், பஜனைலாம் நடக்கும். ஆரம்பத்தில் தோடைமங்கலம் பாடுவா, அதுக்கப்புறம் அஷ்டபதி பாடுவா, தியானமெல்லாம் பாடுவா. இந்த திவ்யநாம சங்கீர்த்தனம் ஆரம்பித்து ஒரு அபங்கம் பாட ஆரம்பிச்சுட்டுனா போதும், அத்தனை பேரும் தன்னை மறந்து எழுந்து ஆடி கையை தட்டி தாளம் போட்டு அனுபவிப்பா. அந்த விட்டல்ங்கிற நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. இந்த விட்டல் விட்டல் விட்டல்னு கூப்பிடக்கூடிய நாமத்துக்கு அத்தனை மகிமை. விட்டலான்னு ஒரு தடவை சொல்லிட்டா அத்தனை பேர் கையை தட்டி தாளம் போட்டுன்னு ஆடுவான். இந்த பண்டரிபுரத்துக்கு போகிற பாதைக்கு வந்துட்டாலே, இந்த பாகவத சம்பிரதாயத்துக்குள்ளே வந்துட்டாலே நம்ம கலிகாலத்தை பற்றி பயமே இல்லாமல் இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். சந்திரபாகால யார் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுறானோ அவனுக்கு யமவாதையே கிடையாது. கேட்கலையா? கேட்கறதா? கேட்கறது உனக்கு ஏதோ பிரச்சனை, தூக்கிரி. அவனுக்கு யமவாதையே கிடையாது. நீ மரணம் அடைய மாட்ட. அப்படின்னா என்ன? உன்னுடைய சரீரம் தான் போகும், ஜீவன் பாண்டவனோட போய் அப்படியே ஐக்கியமாயிடும். இந்த மரண வேதனைன்னு சொல்கிறோம்ல, அந்த வேதனை சொல்லவே முடியாது. அனுபவிச்சுக்கான்னு கேட்டுறாதீங்கோ. அனுபவிச்சு சொல்ல கேட்டிருக்கேன். அவ்வளோ வேதனை இருக்குமா? 1000 ஊசி கொண்ட உடம்புல குத்துற மாதிரி வேதனை இருக்குமா? நம்ம இது நாள் வரலே அனுபவிக்காத அத்தனை வேதனைகள் அந்த மரணத்தை போது அனுபவிச்சு விடுமா? நீ ஒரு தடவை விட்டலா விட்டலான்னு சொல்லி சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிட்டேன்னா அந்த யமவாதியே உனக்கு இருக்காது. ஒரு பழம் பழுத்து எப்படி எப்படி கீழே விழறதோ அது மாதிரி நீ நழுவிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேவை பண்ணார் புண்டலீகன். அந்த சேவை பண்ணினதுக்காக பாண்டகன் தரிசனம் கொடுத்தார். இந்த புண்டரீகனுக்காகவே இந்த க்ஷேத்திரத்தை உண்டாக்கினார்.
அப்பேற்பட்ட மகாபக்த சிரோமணியான புண்டலீகனை தரிசனம் பண்ணணும். அந்த புண்டலீகனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா பித்ருலோகத்தில் கூட அத்தனை பித்திருக்களும் சந்தோஷப்படுவாளாம். அவளுக்கு அந்த புண்ணியம் போய் சேருமா. அவள் அடுத்த க்ஷணமே வந்து பித்ருலோகத்திலேருந்து வைகுண்டத்துக்கே போயிடுவாளாம். எல்லாரும் வாங்கோ, பஜனம் பண்ணலாம், எல்லாரும் கோவிலுக்கு போகலாம். விட்டலை தரிசனம் பண்ணாலும் கோவிலுக்கு கூட்டின்னு போகிறார். சந்திரபாக நதியில் ஆடி பாடி பஜனை செய்கிறா, கோவிலுக்குள்ளே போகிறா. யார் வந்து விட்டலனை பார்த்தாலோ அவளுக்கு முக்திங்கிறது நிச்சயம். பாண்டங்கன் எழுதி கொடுத்துருக்கார், சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். என்னுடைய கோவில் கோபுர வாசல்ல ஒரு க்ஷணம் நின்னா போதும், அவளுக்கு முக்தி கேரண்டின்னு எழுதி கொடுத்துருக்கார். அவளுக்கு மட்டும் இல்லை, அவளை சேர்ந்த 21 தலைமுறை சேர்ந்தவாளுக்கு நான் முக்தி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். பண்டரிபுரத்துக்கு யார் ஒருத்தர் அடிக்கடி போகிறாளோ அவளுக்கெல்லாம் பகவான் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். அவள் அந்த லோகத்துக்கு வரவே வேண்டாம், திரும்ப திரும்ப வரவே வேண்டாம். ஒரு தடவை பண்டரிபுரம் போனாலே முக்தி வைகுண்டம் கொடுத்துட்றார். திரும்ப திரும்ப போகிறவா வந்து திரும்பி இந்த ஜென்மா எடுக்கவே வேண்டாம், இந்த பூலோகத்துக்கு வரவே வேண்டாம். அப்படி நடந்துட்டுருக்கு, பஜனையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இவன் 4 பேர் பார்க்குறா, ஓ இவர் தான் ராமதேவரா, பரமபக்தராக இருக்காளே அப்படி சொல்லிட்டு பஜனையில் கலந்துக்கிறா. நாமதேவரும் அவளை பார்க்குறா, அந்த குழந்தையில அவளை பார்த்தா ஜோதி பிழம்பாக இருக்கே. ஒரு சூரியன் தானே கேள்விப்பட்டிருக்கோம், 3 சூரியன் இருக்குமா உலகத்தில். நிவர்த்திநாதர், ஞானதேவர், சோபான் தேவர், முக்தாபாய். அந்த 3 சூரியனை பற்றி சொல்லிட்டேன், அந்த முக்தாபாயை பற்றி நான் சொல்லவே முடியாது. அந்த முக்தாபாயை சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, பாண்டுரங்கனை தவிர. ஏன் சாட்சாத் அம்பாள்னா இப்படி ஜொலிக்கிறாளே, மகாபாகியம் உங்களாம் தரிசனம் பண்ணுறது மனசில் நினைச்சிட்டார். நாமதேவரை விட 3 வயசு சின்னவர் நிவர்த்திநாதர், 5 வயசு சின்னவர் ஞானேஸ்வர், 7 வயசு சின்னவர் சோபான் தேவர், 9 வயசு சின்னவர் முக்தாபாய். இந்த பாகவத சம்பிரதாயத்தில் என்ன பழக்கம் உண்டுன்னா, பெரியவா சின்னவாங்கிற வயசு வித்தியாசமே கிடையாது. யாரை பார்த்தாலும் விட்டலா ராதேகிருஷ்ணா நமஸ்காரம் பண்ணிடணும், அதுதான் வந்து அவளுடைய பழக்கம். இந்த 4 குழந்தைகளும் போய் நமஸ்காரம் பண்ணுறது அவளுக்கு. நமஸ்காரத்தை ஏற்றுக்கிறார். சின்ன பசங்க தானே, நாம் வந்து ஆசீர்வாதம் தான் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நினச்சிக்கிறார். பின்னாடி வந்து இவருடைய சரணமே கதின்னு சொல்லிட்டு வரப்போகிறார். இவருக்கு வந்து பிரதி நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் வரலை. இந்த சரித்திர தொடர்ச்சியை அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஜய தேவ ஜய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜய ஜெயா. எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், இதுக்கு ஈசன் கணேசன் அருள் வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இதுக்கு ஈசன் கிரீசன் அருள் வேண்டும். எல்லோரும் நன்றாயும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இதுக்கு ஈசன் கிரீசன் ஞானானந்தன் அருள் வேண்டும். मावली ज्ञानेश्वर महाराज के जय, सद्गुरु तुकाराम महाराज के जय, स्वामी नामदेव महाराज के जय, सद्गुरुनाथ महाराज के जय, समस्त साधु मंडल की जय, पतित पावन दिव्य मधुरमर भगवन नाम की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.